அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அந்த கொஞ்சம் கலெக்ஷன்ஸை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா பழமையான விநாயகரே பார்த்திங்கன்னா திருவாச்சியோடு வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்பவே பழசு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி யாழி வச்சுருக்கு விநாயகர். ஸோ இதை நல்லாவே நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது முழுக்க பார்த்திங்கன்னா இது விநாயகர் பிராண்ட்ஸு திருவாச்சியோடு இருக்குது பாருங்கள். விநாயகர் அம்சமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குமிழ் வச்ச டப்பா, நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய குமிழ் டப்பா, காரைக்குடி சைடு இருக்கக்கூடிய அந்த குமிழ் டப்பா தான் இது. நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிற பித்தளை டம்ளர், வெங்கலம் கிடையாது, பித்தளை டம்ளர். சில பேர் பார்த்திங்கன்னா வெங்கலம்னா ரொம்ப காஸ்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பித்தளை டம்ளர் இதுவுமே நம்ம தண்ணி குடிக்கிறது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லோ ப்ரைஸில் வரும். அதே மாதிரி பாருங்கள், காஃபி குடிக்கிறதுக்கு அது மாதிரி ஜல்லடை, நம்ம மாவு சலிக்கிறதுக்கு, மாவு சலிக்க முடியாது பார்த்துக்கோங்க, சின்னதாக இருக்குது ஹோல்ஸு. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சல்லடை. அடுத்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை அவிக்கக்கூடிய அந்த சிபில் தட்டு தான். டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு சைஸு, இது அதோட ஸ்மால் சைஸு. இது நல்லா வெயிட்டாக இருக்குது, இது அதோட ஸ்மால் சைஸு. ஸோ 3 சைஸில் இருக்குது பாருங்கள். இது அடுத்தது வெங்கல கிண்ணம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, இல்லை நம்ம எதனா சட்னி அந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறதுக்கு வெங்கல பவுல் அல்லது வெங்கல கிண்ணம். அடுத்தது பாருங்கள், மாட்டுக்கு கட்டக்கூடிய அந்த முடி மணி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸில் பெண்கள் வந்து தன்னுடைய கூந்தலை வந்து சிக்கு எடுக்கிறதுக்காக பண்டைய காலங்களில் பயன்படுத்தக்கூடிய சிக்குவாரி. அது எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள். ஆயில் ஸ்பூனு, ஆயில் போர் பண்ணுறது அல்லது கீ எடுக்கிறதுக்குள்ள கீ ஸ்பூனு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரலட்சுமி நோன்பு அல்லது கௌரி பூஜை அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி அலங்கரிப்பீங்க இல்லையா, குடத்தில் வந்து கலசம் வச்சு இந்த மாதிரி முகம் செட் பண்ணுவீங்க வரலட்சுமி நோன்பு இப்போ. ஸோ அதுக்குள்ளது இது 2 பக்கமும் கயிறு கட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது சின்ன டம்ளர் மாதிரி இருக்குது, குட்டி உண்டு, மினியேச்சர் மாதிரி டிசைன் ஒர்க்கோடு இருக்கும். அதே மாதிரி சின்ன மினியேச்சர் பாட்டு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட்ஸு தான். இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நகாஸ் ஒர்க்கோடு இருக்கும், பிராண்ட்ஸு. மினியேச்சர் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வாங்கிக்கோங்க. கமண்டலம் ஆர்கிண்டி. இங்கே பாருங்கள், நடுப்புற காப்பர், வெங்கலம், பித்தளை 3 மெட்டல். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது சோப்பீஸாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உட்டன் யானை. இது உட்டு தான். இது பார்த்திங்கன்னா ரோஸ் உட்டு. ஸோ சோப்பீஸாக நம்ம வச்சுக்கலாம். அன்னை வெட்டி, சாதம் பரிமாறக்கூடிய அன்னை கரண்டி தான் இது. மாங்காய் ஷேஃபில் இருக்குது பாருங்கள், ரேர் பீஸ் தான். அடுத்து தண்ணி குடிக்கக்கூடிய லோட்டா, வெங்கல லோட்டா. ரெண்டுமே யூனிஃபார்மாக இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு அல்லது ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுடைய பயன்பாடு என்னென்னா, வெஜிடபிள்லாம் இருக்குல்ல, அந்த வெஜிடபிள்லாம் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று. அப்பளம் வடையெல்லாம் பொரிச்சு வச்சிங்கன்னா கீழே எண்ணெய் வடியும், அதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம் அது. ஸோ பித்தளை இது. அடுத்து படியிலே பார்த்திங்கன்னா வெங்கலப்படி, ஒரு 3/4 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கக்கூடிய வெங்கலப்படி தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் நகாஸ் ஒர்க் போட்டிருக்கு பாருங்கள். நல்லாவே அகலமாக இருக்கும் பாருங்கள்.
அடுத்தது செம்படம். இது சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபன் பாக்ஸ். குட்டி பாக்ஸ் பாருங்கள், நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாருங்கள். விபூதி வேணாலும் கொட்டி வச்சுக்கோங்க. லாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஒர்க்கிங் பீஸு, விபூதி கொட்டி வச்சுக்கலாம். வெங்கலத்திலே வடிதட்டு. 600 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. வெங்கலத்தில் ஆயில், கிச்சனில் இதில் ஆயில் வச்சுட்டு ஆயில் இப்படி ஊற்றி நம்ம சமைக்கிறதுக்கோ இல்லை டைனிங் டேபிள் வச்சு பரிமாறுறதுக்கோ பயன்படுத்துகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்கலத்திலையா உள்ள மூக்கு டம்ளர் தான் இது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்குள்ளே வெங்கல கும்பா. சாப்பாடு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்கல கும்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஏர்பாட், அதாவது காது கிண்ணம். 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய காது கிண்ணம். இது நல்லா பாலிஷ் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரேர் தான். என்னடா ரேர்னு எல்லா வீடியோலையும் போட்டுட்ருக்கேங்கிறீங்களா? நம்ம தேடி கண்டுபிடிச்சி வாங்குகிறோம். இந்த மாதிரி பொருட்கள் தான் கொஞ்சம் அதிக மூமெண்ட்டில் இருக்குது, எல்லோரும் விரும்புகிறீங்க. ஸோ அதனால் நம்ம எங்கெங்கே கிடைக்குதோ அந்தந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி பர்டிகுலராக அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை வீடியோவில் போட்டு நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பாருங்கள், கிளி சொம்பு. கிளி சொம்பு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக நகாஸ் பண்ணியிருக்கோம். கிளி படம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ரொம்ப ரேரான குமிழ் செம்படம் பாருங்கள். பெருசு கிடச்சிடும், சின்னது கிடைக்காது. குமிழ் செம்படம் நல்லாயிருக்கு. சின்ன பானை, 1/2 லிட்டர் தண்ணி பிடிக்கும். தயிர் கூட ஒரு ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி குடிக்கிற லோட்டா. இது என்னென்னா பட்டை டம்ளர், பட்டையாக இருக்கும்ல, அந்த பட்டை டம்ளர் 1/2 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்கும். இது இந்த மாதிரி பாதம் வச்ச நார்மல் டம்ளர். இதெல்லாம் நம்ம பாலிஷ் போட்டுக்கலாம், எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்ல பழசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோவுக்கு மேலே வெயிட் இருக்குது. அடுக்கு சட்டி தான் இது. என்ன இதில் ஒரு யூனிக்னா, அடுக்கு சட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடியில் கனமாகவும் மேலே வந்து பார்த்திங்கன்னா லேசாகவும் இருக்கும். இதோட அமைப்பை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் சேஃபாக இருக்கும். நார்மலாக நம்ம அடுக்கு இருக்கும்ல, அந்த அடுக்கு மாதிரி இருக்காது. கீழே குறுகலாக இருக்கும், நடுப்புற விரிஞ்சிருக்கும், திருப்பி மேலே குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தாம்பாளம். 13 இன்ச்சு பூஜை தாம்பாளம். அதே மாதிரி பாருங்கள், பருப்பு சட்டி. ஒரு 2 லிட்டர் பிடிக்கக்கூடிய பருப்பு சட்டி. இது நம்ம நார்மல் பித்தளை தாம்பாளம். மேலே பச்சையாக இருக்காது, நம்ம கழுவிட்டால் போயிடும். அதே மாதிரி சட்டி, இது வந்து பித்தளை. இதே மாதிரி மாடல் நம்ம வெங்கலத்தில் போட்டிருக்கோம். அதிலே பித்தளை பாருங்கள் இது. ஸோ பித்தளைங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாக வரும். ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக்காக இருக்கும். டின் கோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பொங்கல் பானை இருக்குது. ஜனவரி மாதம் பொங்கல் வரப்போகுது. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் வைக்கிறதுக்கு. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ரெண்டுமே ஈவனாக இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டுமே. பார்த்திங்கன்னா அரை படி வைக்கலாம். இப்போயே யாராவது ரெடி பண்ணி வைக்கணும், வாங்கி வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெகுலர் யூஸ்க்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், 100 இயர்ஸ் பேக் உள்ள அந்த காப்பர் பானை. இந்த மாதிரி பித்தளையில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஊதி பற்ற வச்சுருப்பாங்க. நல்ல கனமான பானை. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா டின் கோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பானையில் என்னென்னா சமைச்சிருப்பாங்க. ஸோ தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கும் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி 2 ஜக்கு இருக்குது பாருங்கள், காப்பர் ஜக்கு. இந்த பாருங்கள், இந்த பானை எப்படி போட்டு போட்டால் அடிச்சிருக்கோ
அதே மாதிரி பொட்டு அடிச்சிருக்க ஜக்கு பாருங்கள், பழைய ஜக்கு இது. அதனால தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது பித்தளையில் போட்டிருப்பாங்க. தண்ணி வச்சு குடித்தா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஜக்கு இது. இதில் என்ன எழுதியிருக்குங்க அதை அப்படியே படிங்க. டாக்டர் அட்வைஸ் ட்ரிங்க் இன் காப்பர் வெசல் க்யூர்ஸ் ஆல் ஸ்டொமக் டிசீஸ். பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருக்கு பாருங்கள். தேர்ஃபோர் வித் அவேக்கிங் த மார்னிங், அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு நம்மளுடைய வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பிடிக்கும் இந்த ஜக்கு. ஸோ பாருங்கள், கடையிலையும் காப்பர் ஜக்கு இருக்குது, நம்மள்ட்டையும் காப்பர் ஜக்கு இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழமையான காப்பர். பழமையான காப்பர் அப்படிங்கும்போது சுத்தம் இருக்கும், அதில் சுத்தமான காப்பர், மிக்சடு எதுவுமே இருக்காது. அப்போ பார்த்திங்கன்னா மிஷின்லாம் வரல, அதனால் கையாலே தட்டி 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 பண்ணியிருக்காங்க. மேலே பித்தளையில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஊதி. அப்போனா அந்த மோல்டு பண்ணுற மிஷினும் கிடையாது, அதனால் பித்தளையில் ஊதி வச்சுருக்காங்க. அப்போ பித்தளையில் ஊதி வச்சுருப்பாங்கன்னா எவ்வளோ வருஷம் பழசு அது. அப்போ வந்து அந்த மிஷின் வர்றதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப பழைய பானை. இதில் நம்ம வச்சு குடிக்கும்போது நல்லாயிருக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம். வேறு ஒன்றும் இல்லை. பழமை எதுக்கு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா ப்யூரிட்டி, கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா பொருளுமே இப்பயுமே கிடைக்கிது. காப்பரும் கிடைக்கிது, பித்தளையும் கிடைக்கிது, வெங்கலமும் கிடைக்கிது, எல்லாமே கடையில் கிடைக்கிது தான். நம்ம ஏன் இதை வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ப்யூரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ரெண்டும் தான், அந்த ரெண்டுக்காக தான் நம்ம தேடி நம்ம வந்து வாங்குகிறோம். இது மேலே இந்த மாதிரி இருக்குது, கருப்பாக இருக்குது, அதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். நம்ம போய்ட்டு பாலிஷ் போட்டோன்னா நம்ம இப்போ எப்படி புதுசு இருக்கோ இந்த பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாலிஷ் போட்டோன்னே இந்த மாதிரி புதுசாக வந்துடுச்சு. இதை வாஷ் பண்ணுறவங்க சில பேர் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுக்குவாங்க, சில பேர் அந்த மாதிரி பாலிஷ் போட்டு கேட்பாங்க. அதனால் நீங்கள் இப்படியே வாங்கணுமான்னு யோசிக்க வேணாம். பாலிஷ் வேணால் நான் பாலிஷ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் எதுவும் உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் தேவைப்படலாம். அந்த தேவைப்படுற பொருட்கள் என்னங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. கிடச்சதுன்னா நான் வாங்கி தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய பொருட்களோடு நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.